உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதாவது நீ என்னதான் சொல்ல வர? சார், அன்னைக்கு கிச்சன்ல நாங்க என்ன சமைச்சோமோ அதை எப்படி சமைக்கணும்னு லக்ஷ்மி மேம் தான் சொன்னாங்க. சாப்பாட்டுல என்ன போடணும், எப்படி சமைக்கணும் அவங்க சொல்ல தான் நாங்க பண்ணோம். மை லார்ட், ஐ திங்க் இதுக்கு மேல எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையே இல்லை. ஏன்னா உண்மை இப்ப வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. மிஸ்டர் பாஷு இந்த ஷெஃபுக்காக நேரத்தை கேட்கிறாரு. இந்த ஷெஃபும் இங்க வந்து எல்லா உண்மையும் அப்படியே சொல்லிட்டாரு. யுவர் ஆனர், மே ஐ? எஸ் மிஸ்டர் பாசு, ப்ளீஸ் கோ அஹெட். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? நீ அந்த இடத்துல எல்லாத்தையுமே லக்ஷ்மி சொல்லி தான் பண்ணியா? ஆமா. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் லக்ஷ்மி தான் கொடுத்தாங்க? ஆமா. ஓகே, சோ நீ எல்லாத்தையும் கேட்ட. எஸ். அப்போ லக்ஷ்மி விஷத்தை கலக்க சொல்லி யார்கிட்ட சொன்னாங்க? என்ன? நீ அங்கதான் இருந்திருக்க, எல்லாமே உன் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படின்னா சொல்லு, சாப்பாட்டுல விஷத்தை கலக்க சொல்லி யார்கிட்ட சொன்னாங்க? சார், கிச்சன் ரொம்ப பெருசு, யார்கிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அன்னைக்கு நீ திடீர்னு எங்க மாயமா போன? சார், ஆக்சுவலி என் ஊர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்திருந்தது. அம்மாவோட உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால நான் உடனே போயிட்டேன். யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம போயிருக்க? சார், அங்க மலிஷ்கா மேடம் இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, நான் அங்க இருந்து போயிட்டேன். இப்ப எப்படி திரும்ப வந்த? சார், இந்த விஷயத்தை பத்தி நான் நியூஸ்ல பார்த்தேன். நான் என்னோட இன்னொரு செஃப் கிட்ட இத பத்தி பேசினேன். ரிஷி சார் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டதான் அவன் என்கிட்ட சொன்னான். நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருந்தேனா, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். மை லார்ட், பேச்சை எப்படி வேணாலும் சுத்தி பேசலாம், ஆனா பதில் ஒண்ணுதான் வரும். அந்த பதில் இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தாச்சு. லக்ஷ்மி ஓபராய் தான் சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பல பேரோட உயிர் கிரிட்டிக்கலா இருக்கு. அதுல இப்பவும் 2 பேர் வாழ்வா சாவான்னு இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. ரிஷி, என்னாச்சு? லக்ஷ்மியோட சுயரூபத்தை உன்னால சகிச்சுக்க முடியலையா? இல்ல அவ குற்றவாளின்னு நிரூபணம் ஆகிறத தாங்க முடியலையா? இல்ல அவளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறியா? நீலம், டிஃபென்ஸ் கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. என்ன ப்ரூவ் பண்ண போறாங்க? லக்ஷ்மி நிரபராதியா? நிச்சயமா இல்ல மை லார்ட். அப்ஜெக்ஷன் மை லார்ட். லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது. ஏன்னா இவங்க கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்ல, அதோட உறுதியான சாட்சியும் இல்ல. லக்ஷ்மி சாப்பாட்டுல விஷத்தை கலந்ததை யாரும் பார்க்கல. லக்ஷ்மியே இத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி குற்றத்தை ஒத்துக்கல, அவங்க வெறும் சமைச்சிருக்காங்க, அதைத்தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போகலாம். டாட், நீங்க இந்த இடத்தை தான் முகேஷ்க்கு சொன்னீங்களா? ஆமாமா. அப்ப ஏன் அவன் இன்னும் வரல? வருவான், கண்டிப்பா வருவான். பட் டாட், நான் அவனை வரட்டும் போது அவன் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கத்திக்கிட்டு இருந்தா. எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் அவன் லக்ஷ்மி பக்கம் பேசிட்டா? பணத்துக்கு நிறைய பலம் உண்டுமா. பக்தி, கடவுள் அது எல்லாத்தையும் மாத்திடும். நம்மளையே அது அடிமையாக்கிடும். நான் அவனுக்கு பணம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கேன். அவன் வருவான். டோன்ட் வரி. ஐ ஹோப். டாட், அதோ முகேஷ் முகேஷ் வந்துட்டான். முகேஷ், உன் அம்மா எப்படி இருக்காங்க? என்ன? ஏன் அம்மாவா? ஏன் அம்மாக்கு ஒன்றும் ஆகல? தெரியும். கோர்ட்டில் என்ன சொல்லணும்?
அதை தான் பொண்ணு புரிய வைக்கிறா. நான் தான் உன்கிட்ட பேசுனேன்ல, நான் பேசுன மாதிரி அதுக்கான தொகை. நீ 2 வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட், ஹோட்டல் சமையல் கட்டில இருந்து மலிஷ்கா தான் உன்னை ஓட விட்டான்னு யார்கிட்டயே சொல்லக்கூடாது. 2வது, அன்னைக்கு லக்ஷ்மி தான் சமைச்சான்னு நீ சொல்லணும். புரியுதா? இன்னொரு விஷயமும் சொல்லணும். உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, அதனாலதான் நீ ஊருக்கு போனேன்னு. அதோட உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது நான் தான். ஆனா எண்ணி பாரு, சொன்னதை விட 2 லட்சம் அதிகமா இருக்கு. என் வேலையை செஞ்சுட்டேன், இப்ப நீ தான் செய்யணும். உனக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையா தானே சொல்ற? அன்னைக்கு லக்ஷ்மி தானே அங்க சமைச்சா. சோ வாட்ஸ் தி பிக் டீல்? ஆனா மேடம் அன்னைக்கு இன்னொருத்தனும் வந்திருந்தா. ஐ சி. இத சொல்ல போறியா? சொல்லு. உன்னை யார் நம்புவாங்க? அன்னைக்கு நீ அங்கிருந்து ஓடுனல்ல, அப்போ உன் மேல தானே பழி விழும். இன்னும் சொல்ல போனா இவ்வளவு பேரை கொலை பண்ண நீ முயற்சி பண்ணிருக்க. சோ தூக்கு தண்டனை இல்ல ஆயுள் கைதி. எக்ஸாக்ட்லி. நான் சொல்றத கேளு. பணத்தோட வெயிட்ட பாரு. பார்த்தல்ல, இதை விட அதிகமா கொடுப்பேன். மொத்த வாழ்க்கையையும் நீ ஜாலியா கழிக்கலாம். இல்லனா மொத்த வாழ்க்கையும் ஜெயிலுக்குள்ள இருப்ப. எதை சூஸ் பண்ண போற? கடைசியா சொல்ற, நீ வந்து கோர்ட்ல ஒண்ணு தான் சொல்லணும். அன்னைக்கு லக்ஷ்மி தான் சமைச்சா. அதோட அன்னைக்கு உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நீ அங்கிருந்து உன்னோட ஊருக்கு கிளம்பி வந்துட்ட. நீ வரதுக்கான பெர்மிஷன் நான் தான் கொடுத்தேன். இதை சொல்லணும். இதுல என்ன இருக்கு? நீ இதை சொல்லலன்னு வைய, நீ தான் மாட்டிப்ப. உன் பேச்சை யார் நம்புவாங்க? ஏன்னா நீ ஓடி போயிருக்க. நீ பழைய நேரா லக்ஷ்மி மேல போட்டுட்டா உன்னை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். இப்ப நீயே யோசிச்சுக்கோ, என்ன செய்ய போற? நாங்க சொன்னதை செய்ய போறியா இல்லையா? இல்ல லக்ஷ்மி, இனி நீ தப்பிக்க ஒரு சந்தர்ப்பம் கூட நான் கொடுக்க மாட்டேன். நான் லக்ஷ்மி ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, லக்ஷ்மி ஜெயிலுக்கு போக மாட்டா. அண்ட் நான் லக்ஷ்மிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், லக்ஷ்மியை காப்பாத்தியே ஆகணும். லக்ஷ்மி இன்னைக்கு நீ என் கூட வீட்டுக்கு வருவன்னு நான் அவகிட்ட சொல்லிருக்கேன். ஜெயிலுக்கு இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும் ஆயுஷ். ஏதாவது பண்ணி லக்ஷ்மி ஜெயிலுக்கு போக விடாம நாம தடுக்கணும். அவ நம்ம கூட வீட்டுக்கு தான் வரணும். நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு வழியில லக்ஷ்மி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதனாலதான் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்ற? ஏன்னா இதுக்கப்புறம் நீ என்ன இங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாளைக்கு நீ தான் என்ன கூட கூட்டிட்டு போயிருவியே. அதுக்கப்புறம் நாம எப்படி எங்க சந்திக்க முடியும்? நான் உயிர் போற நிலைமையில எப்பெல்லாம் தவிச்சிருக்கணும் அப்பெல்லாம் நீங்க கையை பிடிச்சிருக்க. இல்ல லக்ஷ்மி, நான் யாருக்கும் பயப்படல. உன்னை காப்பாத்த என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன். ஏதாவது பண்ணுவேன். இதான் அந்த வழி ரிஷி ப்ரோ. இந்த வழியில போனா நீங்க என்னைக்குமே தோக்க மாட்டீங்க. அன்பு, லக்ஷ்மி அண்ணி மேல வச்சிருக்கிற அன்பு, அது அவங்களுக்கு ஒண்ணும் ஆக விடாது. நீங்க ஆகவும் விட மாட்டீங்க. What the hell? இந்த ரிஷி என்ன சொல்லிட்டு போறான்? லக்ஷ்மியை இவன் காப்பாத்துவானா? நீ எப்படி அவளை காப்பாத்துவ? காப்பாத்தத நான் எந்த வழியுமே விட்டு வைக்கலையே. எல்லா வழியும் பிளாக் ரிஷி. ஆனா காப்பாத்துவன் கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போறான். ஒருவேளை காப்பாத்திட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.